அது சரியா ஏப்ரல் 18, 2016. ஏப்ரல் மாதத்தில் பார்த்தா எப்போதுமே வெயில் வந்து அதிகமாக தான் இருக்கும். அன்னைக்குமே மதிய வெயில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருந்துச்சு. சென்னை குன்றத்தூருக்கு பக்கத்தில் 2ஆம் கட்டளை பகுதியில் ஃபாசில் கார்டன் ஏரியாவில் வீடுகள் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. இங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அந்த சித்திர வெயிலுக்கு பயந்துக்கிட்டு வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளேயே மதிய நேரத்தில் முடங்கி கிடந்தாங்க. அதே சமயம் அந்த ஏரியாவுடைய தெருக்கள்லையும் வீடுகள்லையும் பார்த்தா ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லாமல் ஒரு அமைதியான காட்சியை எந்தவித சலனமும் இல்லாமல் அந்த மதிய நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா அதே ஏரியாவில் தான் தேன்மொழி டீச்சருடைய வீடு இருக்கு. தேன்மொழி டீச்சருடைய வீட்டை வெளியில இருந்து ஒரு ஆள் பார்க்கும்போது ஒரு நார்மலான வீடு தான் இது, இந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல ஃபேமிலி வாழ்ந்துகிட்டு வராங்க அப்படின்ற ஒரு காட்சியை தான் கொடுக்கும். ஆனா இன்னும் ஒரு சில நிமிடத்துல அந்த வீட்டுக்குள்ள ஒரு கொடூரமான காட்சியை அரங்கேற்றுவதற்காக அந்த வீடு நீண்ட நேரமா ஒருத்தருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. நேரம் ஆக ஆக அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற காட்சிகளை வெளிச்சம் போட்டு காட்டாம அந்த பகல் நேரம் மெல்ல மெல்லமா கடந்து போய்கிட்டே இருக்கு. அப்படியே அந்த வெப்பம் தனிய ஆரம்பிச்சு மாலை நேரமா ஆகுது. ஆனா அந்த டீச்சருடைய வீட்டுல இருந்து டீச்சரோ அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தை பத்தி தெரிந்து கொள்ளாத அவங்களுடைய 2 மகள்களோ வெளியில வந்த மாதிரியான எந்தவித அறிகுறியும் தெரியவே இல்லை. பட் இதை பத்தி வெளியில இருக்கிற யாருக்கும் எந்தவித அக்கறையும் கிடையாது. அவங்களுமே அதை பத்தி பெருசா கண்டுக்காம அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே நேரம் மெல்ல மெல்லமா இருட்ட ஆரம்பிக்குது. சூரியன் தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டு இரவு கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சுக்கிட்டே வருது. ஒவ்வொரு வீடுகள்லையும் தெருக்கள்லையும் இருக்கிற மின் விளக்குகள் எல்லாமே ஒளிர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த தேன்மொழி டீச்சருடைய வீட்டுல இருந்து மட்டும் எந்தவித நடமாட்டமும் இல்லாம ஒரு கோரமான காட்சியை அந்த வீட்டுக்குள்ளேயே இறுக்கி கட்டி போட்ட நிலையில யாருக்கும் காட்டாத நிலையில ஒரு தோற்றத்தை தொடர்ந்து அந்த இருட்டுல கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த வீட்டுல ஏன் விளக்குகள் எரியல, அங்க இருந்தவங்க என்ன ஆனாங்க அப்படின்ற எந்த கவலையும் யாருக்குமே இல்ல. இப்படியே நேரம் கடந்துகிட்டே போகுது. அந்த இரவு நள்ளிரவாகுது. அந்த மொத்த ஏரியாவுமே அந்த இருட்டுல அமைதியில மூழ்கி போகவும் செய்யுது. அப்படியே கட் பண்ணா காலை 6 மணிக்கெல்லாம் தேன்மொழி டீச்சருடைய வீட்டோடைய டோர் சத்தம் திறக்கிற மாதிரி கேட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குட்டியான உருவம் கையில குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியில வந்திருக்கு. அது வேற யாரும் கிடையாது, அந்த தேன்மொழி டீச்சருடைய குழந்தைகள் தான். அந்த சின்ன பொண்ணுடைய கால்கள் எதையோ பார்த்து பயந்திருந்தாலும் பதட்டத்துல இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தன்னுடைய அடுத்த அடிகளை எடுத்து வைக்க ஆரம்பிச்சது. நேரடியா அவங்களுடைய கால்கள் போய் நின்ன இடம் எதுனா கன்னியப்பனுடைய வீடு. கன்னியப்பன் மாமா கதவை தரங்க, திருடன் திருடி வந்துட்டாங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த சிறுமி வெளியில இருந்து டோரை தட்ட ஆரம்பிச்சிட்டா. பட் இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள பார்த்தா கன்னியப்பன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த சத்தத்தை கேட்டதும் வேக வேகமா வந்து அந்த டோரை திறந்துட்டு பாக்குறாரு. அப்போ இந்த தேன்மொழி டீச்சருடைய மூத்த மகள் கழுத்துல அறுக்கப்பட்ட நிலையில உடம்பு முழுக்க ரத்தத்தோட கையில அவங்க 6 மாத தங்கச்சியை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த கன்னியப்பனுக்கு அள்ளு விட்டு போயிருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காலை நேரத்தில் எதுக்காக இறைவா கொடுத்த அப்படின்ற மாதிரி தகச்சு போய் தான் அந்த சிறுமியை பார்த்ததும் நின்னாரு. அந்த சிறுமியோடைய கழுத்துலையும் அவ்வளோ காயங்கள் இருக்கு. பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்கா. ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி தைரியமா வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காளே அப்படின்னு நினைச்சு உடனடியா தன்னுடைய மனைவியான கயல்விழி கிட்ட சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற மீனாட்சி மற்றும் ஜெயங்கொண்டான் அப்படின்ற அந்த 2 பேருமே அழைச்சிக்கிட்டு இந்த தேன்மொழி டீச்சருடைய வீட்டுக்குள்ள இந்த 4 பேரும் போயிருந்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அந்த வீடு ஒரே இருட்டா இருக்கு. எந்தவித லைட்டுமே எரியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு உள்ள பார்க்கும்போது தான் கிச்சன்ல போர்வையால போத்தப்பட்ட நிலையில யாரோ படுத்து கிடக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த ஆள் மேல போத்தப்பட்டிருக்கிற போர்வை ரத்தத்தால நனைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்தபடி தான் அந்த குடும்பத்தார்கள் மெல்ல மெல்லமா கிட்ட போறாங்க. கன்னியப்பன் துணியை விளக்கிட்டு பார்க்கறாரு. அப்போ கிச்சன்ல பார்த்தா தேன்மொழி டீச்சர் கொடூரமான முறையில அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. அந்த டீச்சர் இறந்து கிடந்த இடத்துல இருந்து அப்படியே கொஞ்ச தூரத்திலேயே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஆளும் இறந்து கிடக்குறாங்க. அன்னைக்கு அந்த டீச்சருடைய வீட்டில் என்னதான் நடந்துச்சு? கிச்சன்ல இறந்து கிடந்த டீச்சருக்கும் ஸ்டோர் ரூம்ல இறந்து கிடந்த ஆளுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வீட்டுக்குள்ள அன்னைக்கு என்னதான் நடந்திருக்கும்? எதனால அந்த மூத்த மகளுடைய கழுத்துல காயம் இருக்கணும்? அந்த சிறுமி மட்டும் எப்படி உயிர் பழச்சாங்க? அந்த வீட்டுக்குள்ள அன்னைக்கு உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? 2016 சென்னை மக்களால் மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
தேன்மொழி டீச்சருடைய வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க. அப்போ தான் உண்மையாகவே கிரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஸோ எனக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. சம்பவத்தை பார்த்து மிரண்டு போய் நின்ன கன்னியப்பன் உடனடியா பக்கத்துல இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவரான சுந்தர் அப்படின்ற ஒரு ஆளை போய் கான்டாக்ட் பண்றாங்க. அவர் மூலியமா தான் குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. பட் போலீஸ் வரதுக்கு முன்னாடியே கழுத்துல காயத்தோட இருந்த டீச்சருடைய மூத்த மகளை பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையில சேர்த்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் அந்த கிரைம் சீனை கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆள் நுழைஞ்ச மாதிரியான எந்தவித தடயங்களும் இல்லை. அது மட்டும் இல்லாம வைத்த பொருள் வைத்த இடத்துலயே தான் இருக்கு. அந்த வீடு இறந்து கிடந்த இடத்தை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே சுத்தமா தான் இருக்கு. ஆனா கிச்சன்ல பார்த்தா சமைச்சு சாப்பிட்டு போட்ட கழுவாத பாத்திரங்களும் கொஞ்சம் சாப்பாட்டோட சில பாத்திரங்கள் இருக்கிறதையும் போலீஸ் அதிகாரிகள் நோட் பண்றாங்க. அதே சமயம் கிரில் கேட் உடஞ்ச மாதிரியோ அப்படி இல்லைன்னா மெயின் டோர் உடஞ்ச மாதிரியோ எந்தவித தடயங்களும் தெரியவே இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் முதற்கட்டமா அந்த கிரைம் சீனை பார்த்ததும் சந்தேகப்படுறாங்க. இறந்து போன தேன்மொழி டீச்சருடைய பூர்வீகம் புதுக்கோட்டை மாவட்டம். இவங்களுக்கு அந்த கிரைம் நடந்த நேரத்தில் 30லேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லப்படுது. மேற்கொண்டு இவங்களுடைய மூத்த மகளுக்கு ஒரு 6 வயதுல இருந்து 7 வயதுக்குள்ளே இருக்கலாம். அடுத்ததாக இளைய மகள் பார்த்தா கை குழந்தையா 6 மாசத்துல இருந்து 8 மாத குழந்தையா இருந்திருக்காங்க. மேற்கொண்டு தன்னுடைய கெரியருக்காகவும் தன்னுடைய குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகணும், குழந்தைகளுடைய படிப்பும் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தேன்மொழி டீச்சர் தன்னுடைய அம்மாவான வசந்தாவை அழைச்சிக்கிட்டு இந்த ஃபாசில் கார்டன் பகுதியில் வாங்கின அந்த புது வீட்டுக்கே குடியேறி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த டீச்சருடைய கணவரான ராமசாமி என்பவர் ஓமன் நாட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் டிசைனராகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி போலீஸ் அதிகாரிகள் அந்த ஃபேமிலியோடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை ஃபாரின்ல இருக்கிறன்னு சொன்ன அந்த கணவர் இந்த ஊருக்கு வந்து ஏதாவது பண்ணியிருப்பாரா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் அப்போ இருந்துச்சு. பட் அவருடைய லொகேஷன்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் வெளிநாட்டில் தான் இருந்திருக்காரு. அதே சமயம் அந்த வீட்டுக்கு வெளியிலையோ அந்த ஏரியாவிலையோ எந்தவித சிசிடிவியுமே அந்த நேரத்தில் இல்லை. இதனால யாரு அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டு போனா அப்படின்ற தடயமும் போலீஸ் ஆஃபீஸரால் முதற்கட்டமாக சேகரிக்கவே முடியல. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிற ஒரே தடயம் என்னன்னா, அந்த கிரைமை கண் கூட பார்த்த டீச்சருடைய மூத்த மகள் தான். போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸர், டாக் ஸ்குவாட் எல்லாத்தையுமே வர வச்சு தேவையான பேசிக் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே ஒன்றா பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, கில்லர் இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு போயிருக்கான் சார், சரியான ஃபிங்கர் பிரிண்டே எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே சமயம் மோபனாயும் இந்த கேஸுக்கு தேவையான எந்தவித டீட்டெயிலுமே கொடுக்கவே இல்லை. இப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கில்லர் பக்காவா இந்த வீட்டோடைய அமைப்பு என்ன, இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே அவன் நுழைஞ்சிருக்கணும், அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த ஆள் தெரிஞ்ச ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இந்த சந்தேகத்தை போக்குற விதமா இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற டீச்சருடைய மூத்த மகள் கிட்ட போயிட்டு விசாரணை பண்றாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு சத்யாங்கிற ஒரு பேரை சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சத்யா யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணி பார்க்கும்போது இந்த டீச்சருடைய வீட்டுக்கு 2015 சென்னையில வெள்ளம் வந்தப்போ வீட்டை சுத்தம் பண்றதுக்காக 3 நாட்கள் அந்த வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் தேன்மொழி டீச்சருடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ரெகுலராக வந்துட்டு போறா, ரெகுலராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயமும் போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிட்டு இப்போ போலீஸ் இமிடியேட்டா இந்த சத்யாவுடைய மொபைலை ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. அப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அதே சமயம் இந்த சத்யா சம்பவம் நடந்த நேரத்தில் இந்த ஏரியாவில் இங்கே தான் இருந்தாங்களா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல சத்யாவுடைய மொபைல் சிக்னல் இந்த டீச்சருடைய வீட்டுக்கிட்ட தான் ஏப்ரல் 17 காட்டியிருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லையுமே இந்த 2 பெண்மணிகளும் இறந்து போனது ஏப்ரல் 17 மதிய நேரத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முதல்ல அந்த வசந்தாங்கிற பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அதுக்கு அடுத்தபடியாக தான் இந்த டீச்சர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் தெரிய வருது. மேற்கொண்டு தேன்மொழி டீச்சரை பற்றி விசாரணை பண்ணதில் அவங்க ரெகுலராக வேலை பார்க்கக்கூடிய அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்காங்க. ஈவினிங் வரைக்குமே அங்கே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே திரும்பி இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அம்மாவான வசந்தா மட்டும் இந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டும் மூத்த மகள்
ஸ்கூலுக்கு போகாததுனால அவங்களையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இந்த வீட்டில் மதிய நேரத்தில் தனியாக இருந்திருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் கில்லர் இந்த வீட்டுக்குள்ள மதிய நேரத்தில் நுழைஞ்சிருக்கணும். முதல்ல இந்த வசந்தாவை அட்டாக் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வர வரைக்கும் காத்திருந்து அவங்கள கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் அனுமானமாக கருத ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு அந்த வீட்டில் இருக்கிற கபோர்ட், பீரோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே இருக்கிற தங்க நகைகள் எல்லாமே காணாமல் போயிருந்திருக்கு. இறந்து போனவங்களுடைய உடம்புலையுமே எந்தவித ஒரு பொட்டு நகை கூட இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நகையை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இந்த பிளானை போட்டு இந்த 2 பேரையும் கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் முதற்கட்டமாக சந்தேகப்படவும் செஞ்சாங்க. ஸோ தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த சத்யா இப்போதைக்கு எங்கே இருக்கா, ரெகுலராக எங்கெங்கே போவா, யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறா அப்படின்ற எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபைனலி பம்பல் அப்படின்ற பகுதியில் இந்த சத்யாவை கைது பண்ணுறாங்க. அது கூட அவளுடைய தோழியான தௌலத் பேகம் என்ற ஒரு பெண்ணையும் கைது பண்ணுறாங்க. இந்த 2 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, டீச்சருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், மேற்கொண்டு இந்த கேஸில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பிச்சா. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த 2 பேரையுமே விசாரணை பண்ணதில் ஆரம்பத்தில் எங்களுக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணப்போ தான் தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண் நண்பரான ஜெயக்குமார் அப்படின்ற ஒரு டிரைவரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிறது அவங்களுடைய வாக்குமூலமாகவும் இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் அடுத்த நாள் ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த ஜெயக்குமாரை தேடி போயிருந்திருக்காங்க. ஃபைனலி அவரையுமே ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது, சார் நான் எப்போதும் போல் 8 மணிக்கெல்லாம் டியூட்டிக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் காலை 11 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க இப்ப கைது பண்ணி வச்சிருக்கிற அந்த 2 பேருக்கும் எனக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. வீட்டில் இறந்து கிடந்தவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் போலீஸ் அதிகாரிகள் இந்த ஜெயக்குமாரோடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் விசாரணை பண்ணும்போது ஒரு 10 மணி வாக்கில் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருந்ததாகவும், அதுக்கப்புறம் 11 மணி வரைக்கும் அந்த டீ கடையிலேயே வெயிட் பண்ணதாகவும் அந்த டீ கடையில் இருந்த ஒரு சில பேர் போலீஸ் கிட்ட சாட்சியா இந்த விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஜெயக்குமார் வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாம போலீஸோடைய கட்டளைக்கு இணங்கி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒன்று விடாம அவனுமே போலீஸ் கிட்ட சொல்லவும் செஞ்சான். தேன்மொழி டீச்சரும் அவங்களுடைய கணவரும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நல்ல நிலைமைக்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய நலனுக்காகவும் தன்னுடைய கெரியரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் தன்னுடைய அம்மாவையும் கையோட அழைச்சிக்கிட்டு வந்து இந்த குன்றத்தூரில் செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. பட் துரதிருஷ்டவசமாக 2015 வந்த அந்த வெள்ளத்தில் இவங்களுடைய வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் இந்த வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்காக சத்யாவுடைய பழக்கம் இந்த அம்மாவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சத்யாவுடைய வேலை ரொம்ப சுத்தமாக இருந்ததுனாலையும் சத்யா ரொம்ப நேர்மையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனாலையும் வேற வழி இல்லாமல் அவங்க கூட ஒரு நட்பு ஒன்று பாராட்ட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அடிக்கடி சத்யா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அவங்க சொல்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறது அப்படின்ற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் தொடங்க ஆரம்பித்து தொடர்ந்து அந்த வீட்டுக்கு அடிக்கடியும் ரெகுலராக வேலை செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாகவும் மாறி இருந்திருக்கு. ஸோ இப்படியே நாட்கள் மெல்ல மெல்லமாக நகர்ந்து போகுது. அப்போ தான் சத்யா ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருந்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த வீட்டில் இருக்கிற 2 பெண்கள் கிட்டையும் நிறைய நகைகள் இருக்கு, நிறைய பணம் வச்சிருக்காங்க, அவங்களுடைய கழுத்தில் காதில் அப்படின்னு நிறைய தங்க நகைகள்லாம் போட்டிருக்காங்க. கணவனும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுனால நல்ல வசதி வாய்ப்போட தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யார் யார் எந்தெந்த டைமிங்கில் இந்த வீட்டில் இருப்பா, இந்த பாட்டி எந்த நேரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு கண் பார்வை எப்படி இருக்கும், காது எப்படி கேட்கும், அந்த குழந்தைகளை எப்போ வெளியில் தூக்கிட்டு போவாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒன்று ஒன்றா இந்த சத்யா வாட்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் சத்யாவுக்கு நல்லாவே தெரியும். பட் இன்னொரு பக்கம் பார்த்தா சத்யாவுடைய லைஃப் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. பயங்கரமாக கடனாளியாக இருந்திருக்காங்க. பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கினதுனால நிறைய பேர் இவங்களை மிரட்டிட்டும் போயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தோழியான இந்த தௌலத் பேகமும் அதே மாதிரி தான் பேங்க்லையும் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லேயே இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த டீச்சருடைய ஃபேமிலி கிட்ட நிறைய தங்க நகைகள் இருக்கு, இதை நம்ம கொள்ளையடிச்சிட்டா நம்முடைய கடனை அடைச்சிட்டு நம்ம ஈஸியாக ஒரு நல்ல லைஃபை வாழலாம் அப்படின்னு ஒரு தவறான சதி திட்டத்தை முதற்கட்டமாக இந்த 2 பெண்களும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நண்பனான ஜெயக்குமாரையும் இதுக்குள்ள ஆசை வார்த்தைகள்லாம் காட்டி இன்வால்வ் பண்ணதாகவும் சொல்லப்படுது.
நாட்கள் நகர நகர இவங்க சரியான நேரத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலி ஏப்ரல் 18ஆம் தேதி சரியான நேரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த டீச்சர் வீட்டை விட்டு வெளியில கிளம்பி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கையில ஏதோ சில துணிகளை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்போ அந்த டீச்சர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் துணிகள்லாம் தச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரி உள்ள போ, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கிளம்பி போயிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பாட்டி கிட்ட இன்னும் துணி தைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ துணியை தைக்காம ஏன் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சத்யா கிட்ட இருந்து எந்தவித பதில்களும் இல்லை. பட் நேரம் ஆக ஆக அந்த குழந்தைகள் கூட கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் யாருக்கிட்டயோ ஃபோன் பேச ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு அந்த சத்யா அந்த வீட்டில் இருந்து கிளம்பி வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரியா ஒரு 1:30 மணிக்கு அந்த வீட்டோடைய டோர் பெல் மறுபடியும் அடிக்குது. கதவை திறந்ததுமே வசந்தாமாவுக்கு ஒரு அதிர்ச்சி. வீட்டுக்கு போன அந்த சத்யா மறுபடியுமே அங்க நிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் உள்ள நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. ஸோ அதன் அடிப்படையில் அந்த பாட்டியும் வீட்டுக்குள்ள நம்பி விட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே நல்ல பரிச்சயமான ஆளுங்கிறதுனால அந்த பாட்டி அந்த சத்யாவை வீட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதேதோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அந்த குழந்தைகள் கூட விளையாண்டுகிட்டு இருக்காங்க. பெரிய பாப்பாவுக்கு கிச்சன்ல சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அந்த வசந்தாம்மா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கை குழந்தையான, அதாவது தேன்மொழி டீச்சருடைய கை குழந்தைக்கு மருந்து கொடுக்கறதுக்காக ஸ்டோர் ரூமுக்கு அந்த அம்மா போயிருக்காங்க. பட் அந்த நேரத்தில் பார்த்தா இந்த சத்யா தன்னுடைய கூட்டாளிகளான இந்த தௌலத் பேகத்தையும் ஜெயக்குமாரையும் வீட்டுக்குள்ள விட்டு அந்த பாட்டியோடைய வாய் மூக்க ஒன்னா சேர்த்து பொத்தி கையில இருக்கிற கத்தியால கொடூரமான முறையில் அறுத்து விட்டுருக்காங்க. இது எல்லாமே கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள படார் படார்னு நடந்துருச்சு. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த 6 வயசு பிஞ்சு குழந்தை கண்ணு முன்னாடி பாத்துடுறாங்க. இதனால அந்த 3 பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இவளை இதுக்கு மேல விட்டா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம், இவளையும் நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஆரம்பத்துல பிளான் பண்றாங்க. ஆனா ஜெயக்குமார் அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு மாடிக்கு கூட்டு போ, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வசந்தா அம்மாவை முழுவதுமா கொலை பண்ணிட்டு அந்த இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற தங்க நகைகள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு அவங்களுடைய சடலத்து மேல ஒரு போர்வையை போத்தி விடவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாடிக்கு அழைத்து செல்லப்பட்ட தேன்மொழி டீச்சருடைய மூத்த மகளை கீழே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த சிறுமியை மிரட்டினதுலையும் பாட்டியோடைய ரத்தத்தை பார்த்ததும் மயங்கி போய் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கை குழந்தையும் மூத்த மகளையும் அங்க உள்ள ரூம்ல போட்டு அடைச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற பீரோல தங்க நகைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் அந்த நேரத்தில் அவங்களால திறக்கவே முடியல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் தேன்மொழி டீச்சருடைய மூத்த மகள் மயக்கத்தில் இருந்து எழுந்து எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜெயக்குமார் கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, நீ பீரோ இருக்கிற இடத்த எனக்கு காட்டு, நான் உனக்கு தண்ணி தரேன், நகைகள்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னதுமே அந்த சிறுமியும் வேற வழி இல்லாம இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அப்போ அந்த சிறுமிக்கு தண்ணி கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இதுக்கு மேல இந்த சிறுமியை உயிரோட விட்டு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியோடைய கழுத்தை ரூம்குள்ள வச்சு அறுத்து விட்டு இருந்திருக்கான். அதே சமயம் தலையணியை வச்சு அமுக்கி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றான். ஒரு கட்டத்துல தேன்மொழி டீச்சருடைய மூத்த மகளும் சரி சின்ன மகளும் சரி 2 பேருமே மயக்கமாயிடுறாங்க. இதனால அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு டீச்சருடைய வருகைக்காக நீண்ட நேரமா அந்த வீட்லயே சமைச்சு வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த 3 பேரும் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலி அந்த வீட்டோடைய டோர் பெல் ஒரு 4-4:15 மணி வாக்கில் அடிக்க ஆரம்பிச்சுது. கதவை திறக்கிறது வேற யாரும் இல்லை, இந்த சத்யா தான். இந்த சத்யா இன்னும் வீட்டில் தான் இருக்கா போல அப்படின்னு நினைச்சு அந்த டீச்சரும் எந்தவித சந்தேகமும் படாம சிரிச்ச முகத்தோட தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைறாங்க. பட் நுழைஞ்ச அடுத்த வினாடிகளில் பார்த்தா இந்த தௌலத் பேகமும் அந்த ஜெயக்குமாரும் அந்த டீச்சருடைய வாய் மற்றும் கழுத்து கால்கள் எல்லாத்தையுமே பிடித்தபடி கிச்சனுக்கு இழுத்துட்டு போயிட்டு அவங்களையுமே கொடூரமான முறையில் கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் போட்டிருக்கிற தங்க நகைகள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போகுது. அதே சமயம் அன்னைக்கு இரவே பார்த்தா 20 சவரன் கொள்ளையடிச்ச நகையில 4 சவரன் மட்டும் 15,000 ரூபாய்க்கு அடகு வச்சிருந்திருக்காங்க. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா தேன்மொழி டீச்சருடைய மூத்த மகள் என்னதான் கழுத்து அறுக்கப்பட்டிருந்தாலும் அவங்க இன்னும் உயிரோட தான் இருந்திருக்காங்க. மயக்கத்துல இருந்து அவங்க எழுந்ததுமே வீட்டுக்கு வெளியில தன்னுடைய அம்மா எங்க அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. அப்போ கிச்சன்ல அவங்களுடைய அம்மா மர்மமான முறையில ரத்த காயத்தோட இறந்து கிடக்கிறத பார்த்ததும் பயந்து போன அந்த பொண்ணு உடனடியா ரூம்ல போயிட்டு மறுபடியுமே மறைந்து கொள்ளவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் சரியா ஒரு காலை நேரத்துல பார்த்தா இறந்து போனதா நினைக்கப்பட்ட
டீச்சருடைய இளைய மகள் திடீர்னு பசி தாங்க முடியாம மயக்கத்துல இருந்து எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இந்த மூத்த மகள் தன்னுடைய தங்கச்சியை தூக்கிக்கிட்டு வெளியில வந்திருக்காங்க. கன்னியப்பன் மாமாவை போய் பார்க்கறாங்க, நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள நடந்த மொத்த கொடூரமும் வெளி உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த வீட்டில் இதுதான் நடந்துச்சுங்கிறத குற்றவாளிகளுடைய வாக்குமூலம் மூலமாகவும் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த இந்த சிறுமியோடைய வாக்குமூலத்தில் இருந்தும் போலீஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேருக்கும் எதிராக இருக்கிற ஆதாரங்கள், இவங்களை கிரைம் நடந்த அன்னைக்கு யாரெல்லாம் பார்த்தாங்க, இவங்களுடைய மொபைல் சிக்னல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்துச்சு, இவங்களுடைய டிஎன்ஏ, இவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு கலெக்ட் பண்ணியும் இந்த சிறுமியோடைய வாக்குமூலத்தையும் முக்கியமாக இதில் சேர்த்து ஆதாரத்தோட சார்ஜ் ஷீட்டை காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. ஃபைனலி இந்த கேஸ் 9 வருடம் கிட்ட நடந்திருக்கு. அந்த சிறுமி கிட்ட ஆரம்பத்தில் போலீஸ் விசாரணை பண்ணப்போ நீ அடையாளம் காட்டுவியா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார், நான் எப்போ கேட்டாலும் அடையாளம் காட்டுவேன் அப்படின்னு தைரியமா யாருக்கும் பயப்படாம அவங்க முன்னாடி அந்த கொலை சம்பவம் நடந்து ஒரு 14 நாட்கள்லயே புழல் ஜெயிலில் அடையாளம் காட்டி இருந்திருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த கேஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஃபைனலி நீதிமன்றம் நேரில் கண்ட சாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இந்த 3 பேருக்கும் ஐபிசி செக்ஷன் 302, 120B, 307, 449, 404, 380 அப்படின்னு 10 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணி 6 ஆயுள் தண்டனையை கொடுத்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் 80,000 ரூபாய் அபராதத்தை காஞ்சிபுரம் நீதிமன்றம் 2025 கொடுத்திருக்கு. தற்போதைக்கு இந்த 3 பேர் தான் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள்லாம் மீட்கப்பட்டிருந்திருக்கு. அதை வெளிநாட்டில இருந்து ஊருக்கு வந்த டீச்சருடைய கணவன் ஐடென்டிஃபை பண்ணியிருந்திருக்காரு. அவருடைய சாட்சி, இந்த மகளுடைய சாட்சி, அந்த டீ கடைக்காரருடைய சாட்சி அப்படின்னு எல்லா சாட்சியும் சேர்ந்து தான் நீதிமன்றத்தில் அவங்களுக்கான தண்டனையை அரசு தரப்புல இருந்து வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய பேராசை, பண ஆசையும் எந்த நேரத்தில் வேணாலும் எவனை எப்படி வேணாலும் கொலை பண்ணும் அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவத்தின் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்கிறத நான் நம்புகிறேன். ஆரம்பத்தில் சத்யாவுக்கு அந்த திருடுற எண்ணமோ பேராசை எண்ணமோ எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் சத்யாவுடைய அந்த கடன் பிரச்சனையும் அந்த பண தேவையும் அவங்களுடைய மனசை முழுவதுமாக மாற்றிருக்கு. மனுஷனுடைய மனசு ஒரு குரங்கு மாதிரி எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் தாவிக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறதும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுறதும் ரொம்பவே நல்லது. நம்ம நெருங்கி பழகி அதனால நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங்கை கிரியேட் பண்றோம். ஒரு ட்ரஸ்டான ஆளுன்னு நினைச்சு அவங்க கண்ணு முன்னாடியே எல்லாத்தையுமே ஒரு சில பேர் பண்ணிடுறாங்க. பட் என்னைய கேட்டா அது என்னைக்குமே பெரிய ஆபத்து தான். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எதிர்காலத்தில் வேற யாருக்கும் வந்துடாம இருக்கணும்னா ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் என்னென்னா, வீட்டோடைய செக்யூரிட்டி சிஸ்டம் பற்றி யார்கிட்டையும் எதையுமே ஷேர் பண்ணிக்கவே கூடாது. நம்ம வீட்டில் இந்த இடத்துல தான் சிசிடிவி இருக்குது, இந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் ஆகுது, இதோடைய ஸ்டோரேஜ் ரூம் இங்கே தான் இருக்குது, டோருடைய பாஸ்வேர்டு இதுதான் அப்படின்ற மாதிரி எதையுமே சொல்லிக்கவே கூடாது. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வராங்கன்னா அவங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அவங்க வடமாநில வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி, லோக்கலில் இருக்கிற வேலையாட்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்டையுமே இது எல்லாத்தையுமே அவசியமாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கிறது நம்மளால சொல்லிடவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மளுடைய வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி பீரோவை திறக்கிறது, நகைகளை வைக்கிறது, நகைகளை எடுக்கிறது அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிடாதீங்க. அதுவுமே அந்த ஆட்களுக்கு நம்ம ஒரு பாதையை போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். இதுல முக்கியமா குழந்தைகளுக்கு பேசிக் எமர்ஜென்சி அவேர்னஸ் கண்டிப்பா கொடுக்கணும். அந்த இக்கட்டான சூழ்நிலையில என்ன ஸ்மார்ட்டா பண்ணணும், யாருக்கு கால் பண்ணணும், எப்படி ஸ்மார்ட்டா நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பயிற்சியை கொடுக்கறதும் ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மூத்த மகள் ரொம்ப தைரியமா இருந்ததுனால தான் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு பயம் இருந்தாலும் தைரியத்தோட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த நேரத்தில் தான் வீட்டில் இருப்போம், இந்த நேரத்துலலாம் வீட்டில் இருக்க மாட்டோம், இந்த நேரத்தில் இவங்க மட்டும் தான் வீட்டில் தனியாக இருப்பாங்க அப்படின்ற டீட்டெயிலையும் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி வச்சுருந்தா அவங்க அந்த வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் போகிறாங்க வராங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ணி சொல்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்ககிட்ட கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு சிசிடிவி போட பாருங்கள். அதுவே ஒரு பெரிய பயத்தை அந்த திருடர்களுக்கும் இந்த கொள்ளையர்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம வீட்டோடைய ஒரு சின்ன தகவல் கூட ஒரு தவறான கைகளுக்கு போனால் என்ன மாதிரியான ஆபத்துலாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சம்பவம்.
அக்யூஸ்டுக்கு நம்ம என்னதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும், அவங்கள திருந்துங்கன்னு சொன்னாலும், ஜெயிலையும் அடைச்சாலும், தண்டனைகளும் கொடுத்தாலும் அவங்க அதில் இருந்து மாற போகிறதே கிடையாது. ஸோ நாம தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சரௌண்டிங்கும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே சமயம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தங்களுடைய பிள்ளைகள் கிட்ட உனக்கு லைஃப்பில் எந்த மாதிரியான இக்கட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட திருடிடவே கூடாது அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டே இருக்கணும். திருடுனா தப்பு. கண்டிப்பாக ஒரு ஆள்கிட்ட நீ 10 ரூபா திருடினா இன்னொரு இடத்துல உனக்கு 1000 ரூபாய்க்கு செலவு வரும், 1000 ரூபாய் எங்கேயாவது ஏமாந்து போவா அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அந்த கர்மா பற்றின விஷயத்தையும் சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டே வந்தா தப்பு பண்ணால் கண்டிப்பாக நமக்கும் பெரிய ஆபத்து நடக்கும். திருடுனா நமக்கு தேவையில்லாத அவப்பெயரும், தேவையில்லாத செலவுகளும், தேவையில்லாத ஏமாற்றமும் வரும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்க்குறது என்னைய கேட்டால் ரொம்பவே நல்லது. நீங்கள் இந்த சம்பவத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஆட்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.